ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிரக்னானந்தாக்கும் ஃபேபியானா கருவானாக்கும் விளாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக கேம்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து ஒயிட் பீசஸோட D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஃபேபி. இது வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்போ C4. ஸோ C4 மூலிமா இது வந்து குயின்ஸ் கேம்பிட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல E6. ஸோ E6க்கு அப்புறமா இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நைட் F3, நைட் F6. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நைட் C3, இப்போ பிஷப் B4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. ஸோ இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்லேயே பார்த்தீங்கன்னா ரகோசின் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்போ பிறகு என்ன பண்ணுறாருன்னா குயின் மூலிமா பிளாக்குடைய கிங்குக்கு வந்து ஒரு செக் தராரு. இப்போ வந்து நைட் C6 ப்ளே பண்ணி அதை அப்படியே டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ பிஷப் D2 ப்ளே பண்ணி இந்த ஒரு டயக்னலை வந்து பிரக்னானந்தா வந்து பிளாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அதாவது டிடெக்ஸ் E4. இப்போ சிம்பிளாக பிரெக் வந்து அவருடைய சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த பானை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு. ஸோ பிளாக் கேசல் பண்ணதுக்கப்புறமா சிம்பிளாக பிரெக் வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ பிஷப் வந்து D6 வந்துட்டார். ஸோ பிஷப் D6 வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு E5 ஸ்கொயரை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது மூலிமா E5 புஷ் பண்ணுறதுக்கும் ஃபேபியானா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா வந்து குயின் C2 ப்ளே பண்ணார். அவருடைய குயினை வந்து இப்போ C2லேயே போட்டார். ஏன்னா இந்த குயின் இப்போ இங்கே எதுவுமே பண்ணலை. ஸோ நம்ம இப்போ குயினை கரெக்டாக அலைன் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ E5 வந்து புஷ் பண்ணுறாரு ஃபேபியானா கருவானா. ஸோ E5 புஷ் பண்ணதுக்கப்புறமா சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக நைட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் நைட்டு. ஸோ பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா ஃபேபியானா கருவானா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குயினை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா குயின் சைட் கேசல் பண்ணுறாரு. ஸோ இந்த ரூக் வந்து இப்போ இந்த குயினை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குயின் E7. ஸோ குயினை வந்து E5லேருந்து விளக்கிக்கிறாரு. ஸோ குயினை E5லேருந்து விளக்குனதுக்கு அப்புறமா இப்போ பிஷப் D3. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தோடைய பிஷப்ஸ் பாருங்கள், சூப்பராக வந்து கிங் சைடில் வந்து பாஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ரூக் D8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு D5ல ஃபேபியானா கருவானா வந்து அவருடைய ரூக்கை போடுறாரு. இப்போ சிம்பிளாக E4. ஸோ E4 ப்ளே பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து F4 வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. F4 புஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு E5யும் புஷ் பண்ணி அவருடைய பான்ஸை வந்து அட்வான்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு இந்த இடத்துல பிரக்னானந்தா. இந்த இடத்துல பட் ஃபேபி என்ன பண்ணுறாருன்னா C5 ப்ளே பண்ணுறார். பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா அவருடைய ஐடியா படி F4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ F4 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து கிக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா பிஷப் டெக்ஸ் நைட். ஸோ இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறார். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ பாருங்கள், ஒயிட்டோடைய பான் வந்து C5லையும் D5லையுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஃபேபியானா எப்படி யூஸ் பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் G4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பிஷப் G4 ப்ளே பண்ணி இந்த ஒரு ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ரூக் அட்டாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரூக் DE1. ஸோ இந்த இடத்துல ஃபேபியானா கருவானா என்ன பண்ணுறாருன்னா C4 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ C4 புஷ் பண்ணி இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த பான் சாக்ரிஃபைஸையும் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ இந்த பான் சாக்ரிஃபைஸ் மூலிமா பிளாக்கோடைய ரூக் வந்து C5க்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா இங்கே குயினு கிங்கு எல்லாருமே வந்து C5ல தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு C5 ஓப்பனாக இருக்கிறதுனால ரெண்டு ரூக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணலாம் பிளாக்கை பொறுத்த வரைக்குமே. அண்ட் இந்த D5லும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் ஒயிட்டோடைய ரூக்கும் இங்கே வராதபடிக்கு ஃபேபியானா கருவானா அவருடைய பிஷப் வந்து இங்கே சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள். ஸோ ஒரு பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது இந்த ஒரு ஃபைலை வந்து ஃபேபி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல இப்போ ரூக் A8. ஸோ ஃபேபி பிளான் படி அவருடைய ரூக்கை வந்து C5ல போட்டிருக்காரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிஷப் வந்து பேக்வர்டுக்கு போட்டுட்டார். ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து அட்லீஸ்ட் இந்த ஒரு கிங் இருக்கிற டயகனலையாவது இந்த இடத்துல இப்போ ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேபியானா கருவானாவுடைய கிங் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்காருன்னு சொல்லி ஆகணும். பிரக்னானந்தோடைய கிங் வந்து பிளாக் கிங் அளவுக்கு சேஃபாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா B5 வந்து ப்ளே பண்ணுறாரு ஃபேபி. ஸோ B5 ப்ளே பண்ணி ஃபர்தராக இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி. பட் இமீடியட்டாக பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணி ஆகணும். பட் இந்த இடத்துல வேகமாக அவருடைய பான்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் பண்ணால் ஒயிட்டோடைய கிங் வந்து ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆகிடுவார். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா C5லேருந்து அவருடைய கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. கிங் B1. ஸோ C5ல பார்த்தீங்கன்னா ஃபேபியானா கருவானாவுடைய ரூக் வந்து அலைனாக இருக்குது. ப்ளஸ் அவர் வந்து இந்த A பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த B பானையும் புஷ் பண்ணி இந்த பிஷப்பையும் கிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக A5 வந்து ப்ளே பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், A5 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நீங்கள்
சிம்பிளா டைரக்ட்டாவே B4 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வொர்க் அவுட் ஆகாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஷப்ப நீங்க மூவ் பண்ணீங்கன்னா, ஒயிட்டோடைய குயினுக்கு வந்து அட்டாக். பட் சிம்பிளா நம்ம பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணி பிளாக்கோடைய குயின கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு மூவ் வந்து பிளாக்குக்கு வந்து வொர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபேபி என்ன பண்றாருன்னா, அவசரப்பட்டு இந்த பான புஷ் பண்ணல. அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு ஏ பான வந்து புஷ் பண்ணிக்கிறாரு. A5 ப்ளே பண்ணி இப்ப B4 ப்ளே பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இந்த இடத்துல இப்ப பிறகு என்ன பண்றாருன்னா, சிம்பிளா இந்த எச் பான புஷ் பண்ணி இந்த பிஷப்ப வந்து கிக் பண்றாரு. இப்ப நீங்க மேற்கொண்டு இந்த பான புஷ் பண்ணி உங்களுடைய அட்டாக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா நம்ம இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிக்கலாம். இந்த பிஷப்ப டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு எச் ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. இப்ப சப்போஸ் பிளாக் வந்து இந்த பிஷப்ப வந்து திருப்பி ரீடேக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா E5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ E5 ப்ளே பண்றது மூலியமா பாருங்க, இந்த ஒரு H7 ஸ்கொயருக்கு நம்ம வந்து அட்டாக்க ஜெனரேட் பண்றோம். அத டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பான் மூலியமா ஒரு அட்டாக். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால நம்ம வந்து நம்மளுடைய அட்டாக்க இந்த இடத்துல கன்டின்யூ பண்ண முடியாது. அதனால ஃபேபி என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு பிஷப் வந்து பேக்வர்ட் கொண்டு போறாரு. அதாவது இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து E6ல போடுறாரு. ஸோ பிஷப் E6 போட்டதுமே இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து ஏ பானையும் வந்து புஷ் பண்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. ஸோ இந்த ஒரு பிஷப் வந்து மாட்டிப்பாரு எப்படி இருந்தாலும் ஃபேபியானா கருவானா கிட்ட. பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சிம்பிளா இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் டேக்ஸ் பிஷப், குயின் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க, ஸ்டில் இந்த ஒரு 2 ரூக்குமே ஒரு அழகான ஓப்பன் ஃபைல வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா F5 வந்து புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து போஸ்ட் கேம் இன்டர்வியூல இவரு என்ன சொன்னார்னா, ஃபேபியானா கருவானா என்ன சொன்னார்னா, F5 புஷ் பண்றதுக்கு பதிலா குயின் B3 கூட ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் தான் சொன்னாரு. ஸோ குயின் B3 கூட இது வந்து ஒரு டிராவான லைன நோக்கி தான் போகும் அப்படின்ற மாரி சொன்னாரு. இந்த லைன் எப்படி கன்டின்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நைட் டேக்ஸ் E4 ஸோ சென்டர் பான் வந்து ஒயிட்டுக்கு போகும். பட் பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல A5ல இருக்கிற பான் போகும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டிராயிஷான பொசிஷன நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபியோ வந்து சொன்னாரு. பட் ஆக்சுவலா கேம்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஒரு குயின் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த குயின வந்து கிக் பண்றாரு F5 ப்ளே பண்ணி. ஸோ இந்த குயின கிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து குயின் திருப்பி வந்து C6க்கு வந்துட்டாரு. இப்ப பாருங்க குயின் அண்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலைன் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா E5 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க E5 ப்ளே பண்றதுக்கு பதிலா ரூக் C1ஏ பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான மூவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபி வந்து சொன்னாரு. ஸோ இந்த இடத்துல E5 வந்து எதனால ஒரு நல்ல மூவ் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்க இந்த நைட்ட வந்து கிக் பண்றீங்க. இந்த பான் அட்வான்ஸ் பண்றதெல்லாம் நல்ல விஷயம். பட் இந்த நைட்டுக்கு வந்து இப்ப இந்த ஒரு ஸ்கொயர் வந்து வேக்கன்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது நைட் D5. ஸோ நைட் D5 வந்ததுக்கு அப்புறமா நைட் வந்து திருப்பி இந்த பிஷப் அட்டாக் பண்றாரு. ஆல்ரெடி இந்த C5ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஒயிட்டுக்கு. ஏன்னா பிளாக்கோடைய குயின் அண்ட் ரூக் பார்த்தீங்கன்னா, இங்க பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதே C5ல இருக்கிற பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப நைட் வந்து தேவையில்லாம ஒரு கொடசல் குடுத்துட்டு இருக்காரு. இதே இந்த பான் இங்க இருக்கும்போது பாருங்க, இந்த நைட்டால இங்க வர முடியாது. அழகா இந்த D5 ஸ்கொயர இந்த பான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம இந்த நைட்ட கிக் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த நைட்டுக்கு ஒரு D5 ஸ்கொயர வந்து பிரக்னானந்தா குடுத்துட்டாரு. ஸோ ஃபேபியானா கருவானோ கரெக்ட்டா நைட் D5 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. ஸோ இது மூலியமா இன்ஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெரிய லூசிங்ன்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் வந்து அவருடைய சான்ஸஸ வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் E2 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ குயின் E2 மூலியமா பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய மிஸ்டேக்ல போய் முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேபி என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல அவர் கன்சிடர் பண்ண மூவ் வந்து நைட் டேக்ஸ் பிஷப் வந்து பார்த்தாரு. ஸோ நைட் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணியிருந்தா திருப்பி பான் டேக்ஸ் நைட்டு, இப்ப குயின் டேக்ஸ் பானு. ஸோ குயின் டேக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப என்னதான் கிங் வந்து கொஞ்சம் ஓப்பனா இருந்தாலும், பிளாக்குடைய 2 பான் வந்து கிங்க மறைச்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ண முடியாதுன்ற மாரி ஃபேபியானா கருவானா வந்து போஸ்ட் கேம் இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மூவ் என்னதான் டெம்ப்டிங்கா இருந்தாலும், பட் இந்த மூவ் வந்து அவரு ப்ளே பண்ணல. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீசன்னால பட் இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் மூவ் இருக்கு பிளாக்குக்கு. ஸோ அந்த மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் எடுத்துட்டு வந்து F4ல போடுறது. ஸோ நைட் F4 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்தது. கொஞ்சம் வியர்டா இருந்ததுன்னு சொன்னாரு ஃபேபியானா கருவானா. ஸோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த நைட்டுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. பிளஸ் இந்த நைட் வந்து இங்க என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. பட் இதுக்கப்புறமா ஃபேபியானா கருவானா கால்குலேட் பண்ண வேரியேஷன்ஸ் எல்லாமே அவருக்கு தான் வந்து ஃபேவரா வந்து முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதனால இந்த ஒரு மூவ வந்து அவரு ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் நம்ம குயின வந்து அட்டாக் பண்றோம். ஓகேங்களா?
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த பானை புஷ் பண்ணி இந்த பிஷப்பையும் நம்ம வந்து கிக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல உங்களுடைய குயின் அட்டாக்ல இருக்குன்றதுனால நீங்கள் சப்போஸ் உங்களுடைய குயின் எடுத்துகிட்டு வந்து இதே ஒரு E3ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக நைட் எக்ஸ் G2 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் குயினுக்கும் ரூக்குக்கும் அட்டாக். அதனால் உங்களால் குயின் எடுத்துகிட்டு வந்து E3லையும் போட முடியாது. ஸோ ஆக்சுவலாக கேமில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த G4 ஸ்கொயரில் போட்டிருக்கிறார் பிரக்னானந்தா. குயின் G4க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ இந்த பிஷப்க்கு வந்து அட்டாக்கு. ஸோ இந்த பிஷப்பை வந்து நம்மளால் எங்கேயுமே எடுக்க முடியாது. பிஷப் எடுத்துட்டிங்கன்னா பிளாக்குடைய குயின் வந்து C2க்கு வந்துருவார். அதனால் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா, இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஷப் வந்து இப்போ ஃபேபியானோ கருவானா வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ ரூக் C1 வந்து ப்ளே பண்ணுறாரு. ரூக் C1க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ இந்த பான் டெக்ஸ் பான் வந்து ஃபேபியாவில் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ரூக் வந்து குயினை ஐ பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இந்த இடத்துல ஃபேபி என்ன பண்ணுறாருன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து B8ல போடுறாரு. இப்போ ஒயிட்டால் வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்குது. ஓகேங்களா? பட் இதை விட ஒரு சூப்பரான வேரியேஷன் இருக்குது. இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒயிட்டோடைய பொசிஷனை பனிஷ் பண்ணுறதுக்கு என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பிளாக குயின் டெக்ஸ் G2 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் டெக்ஸ் G2 மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு B2 ஸ்கொயரில் செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ இந்த செக்மேட்டை நீங்கள் தடுக்கிறதுக்கு குயின் H2 அப்படி இல்லைனா ரூக் H2 ப்ளே பண்ணலாம். பட் குயின் H2 போட்டிங்கன்னா இந்த ஒரு ரூக்குக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வேணும் லாங் ரனில். அதனால் இந்த இடத்துல ரூக் H2 ப்ளே பண்ணுறது ஓரளவுக்கு லாஜிக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரூக் H2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல C2 வந்து செக் வரும். ஸோ C2 செக்குக்கு அப்புறமா கிங் தான் வந்து நம்ம A1ல போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியாது. ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல திருப்பி ரூக் மூலிமா ஒரு செக் வரும். திருப்பி நீங்கள் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுற மாதிரி வரும். திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக் செக் பண்ணுற மாதிரி வரும். திருப்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கப்புறமா திருப்பி குயின் மூலிமா ஒரு செக் வரும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த குயினை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரூக்கை வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரூக் வந்து பின்ல இருக்கிறாரு. இப்போ கிங் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இது ஒரு சூப்பரான செக்மேட்டில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பானை வந்து நம்மளால் டேக் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஸோ இந்த செக்குக்கு அப்புறமா கிங் A1 தான் ப்ளே பண்ண முடியும். கிங் A1 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் குயினு, குயின் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா இந்த ரூக்கை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து போடுறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களால் ரூக் டெக்ஸ் ரூக்கும் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ப்ரொமோட் பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட்டில் முடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களால் எங்கேயுமே இந்த ரூக்கை கொண்டு போக முடியாது. இந்த பான் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாக் வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எல்லா வேரியேஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த ஒரு ரூக் C1க்கு அப்புறமா குயின் டெக்ஸ் G2 மூலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் குயின் டெக்ஸ் G2 வந்து ஃபேபியானோ கருவானா வந்து ஃபைன் பண்ணலை. அவர் என்ன ஃபைன் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ரூக் B8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக் B8 மூலிமா இந்த ஒரு பானை வந்து பின் பண்ணுறாரு. இப்போ ஃபேபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்டாக்கிங் பொசிஷன் தான். இப்போ பிரக்னானந்தாக்கு வேறு வழியே கிடையாது. இந்த பானை தான் இப்போ புஷ் பண்ணி ஆகணும். இப்போ இந்த பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபேபியானோ கருவானா அவருடைய இந்த ஏ பானை புஷ் பண்ணி இந்த பானுக்கு அதிகப்படியான ப்ரெஷர் தராரு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அவருடைய பி பானை வந்து B4ல போடுறாரு. இந்த ஒரு பானுக்கு இந்த குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது போதாது. இந்த இடத்துல இப்போ ஃபேபி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த ஏ பானையும் பார்த்தீங்கன்னா A3ல போகிறார். ஸோ இந்த 2 பான் எவ்வளோ டாமினேட்டிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு பான் வந்து ஐசோலேட்டட் பான் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த 2 பான், இந்த ஒரு பானை தாண்டி இந்த 2 பான் வந்து ஒயிட்டோடைய கேம்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ E6 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேபியோடைய கிங் சைடை வந்து அவர் திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போ குயின் C5. ஸோ குயின் C5 மூலிமா இந்த ஒரு பானை வச்சு உங்களால் குயினை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பின்னாடி கிங் இருக்கிறாரு. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் B4 வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் B4 ப்ளே பண்ணால் நெக்ஸ்ட் வந்து கிங்குக்கும் ஆபத்து ப்ளஸ் ஒயிட்டோடைய குயினுக்கும் ஆபத்து. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணுன்ற ரீசனால் கிங்கை வந்து B5லேருந்து விலக்கி கிங் A1 வந்து ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ ரூக் டெக்ஸ் B4 வருது. இப்போ குயினுக்கு அட்டாக்கு. இந்த இடத்துல குயின் G3 ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ சிம்பிளாக C2 வந்து புஷ் பண்ணுறாரு ஃபேபியானோ கருவானா. ஸோ C2க்கு அப்புறமாலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே கேமை வந்து பிரக்னானந்தா வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏகப்பட்ட த்ரெட் இருக்குது. ஸோ அண்ட் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேட் இன் 5 காட்டுது. ஸோ இதில் ஒரு வேரியேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒயிட் சப்போஸ் ரூக் டெக்ஸ் C2 ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு
குயினை வச்சு இந்த ரூக்கை வந்து எடுத்துக்கலாம். ஸோ குயினை வச்சு இந்த ரூக் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை தடுக்கணும்னா நீங்கள் இங்கே ஒரு செக் தரலாம் கிங்குக்கு. ஸோ இந்த செக் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பானை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய கிங்குக்கு வந்து ஒயிட்டால் செக் கொடுக்க முடியாது. ப்ளஸ் குயின் B2 செக்மேட்டையும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டால் தடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தடுக்கணும்னா உங்களுடைய குயினை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு C2 மூவ்க்கு அப்புறமா ஃபேபியானா கருவானா வந்து கேமை வின் பண்ணுறாரு. பிரக்னானந்தா ரிசைன் பண்ணுறாரு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான கேம்னு சொல்லி ஆகணும். ஸோ இது மூலிமா ஃபேபியானா கருவானா வந்து அவருடைய ரூக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக C5ல அவருடைய பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு அழகான அட்டாக்கை வந்து லான்ச் பண்ணார். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான கேமு. ஸோ என்னதான் குயின் டெக்ஸ் G2 அந்த மூவை வந்து ஃபேபி வந்து மிஸ் பண்ணாலும் பட் அவருடைய வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து ஒரு வின்னிங் சீக்வன்ஸ்க்கு கொண்டு போயிட்டு அழகாக வின் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேமை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் நிறைய பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்.